அண்ணே. சார் சொல்லுமா. இந்த குடுகுடுப்பெல்லாம் அடிப்பாங்கல்ல, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? அந்த குடுகுடுப்புக்காரரை தான் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? குறி ஒன்று கேட்கணும். நான் தான் குடுகுடுப்பக்காரன், சொல்லுங்க. சார் விளையாடாதீங்க சார். ஏய், ஏங்க உண்மையிலே இவர் தாங்க குடுகுடுப்புக்காரரு? இல்ல, பார்க்க சேட்டு மாதிரி இருக்கீங்க. நீங்க போய் குடுகுடுப்புக்காரனா? கலாய்க்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? சும்மா கலாட்டா பண்ணாதீங்க சார். ஏங்க குடுகுடு படிக்கிறவன் கலரா இருக்க கூடாதா? அப்பா தமிழ்நாடு, அம்மா ராஜஸ்தான், அதான் கலர் காம்பினேஷன் இப்படி. சரி, குலத்தொழில விட்டுற கூடாதுன்னு நைட் எஃபெக்ட்ல குடுகுடுப்பாண்டி, டே எஃபெக்ட்ல ஐடி கம்பெனில வேலை பாக்குறேங்க. ஐ அம் ஸ்டில் பேச்சுலர். அப்போ குறி சொல்லவும் இப்படியே தான் வருவீங்களா? அதுக்கெல்லாம் கெட்டப்பே வேறமா. தாடி மீச என்ன தனியா மேக்கப் டீமே இருக்குது. பார்க்க பக்கா குடுகுடுப்புக்கார மாதிரியே இருப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நம்பலாமா? ஏங்க பக்காவா நம்பலாங்க. பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, குலத்தொழில விடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இல்லங்க, எங்க வீட்ல ராசாத்தின்னு ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. நீங்க இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருக்கா, அவ கர்ப்பமா இல்ல, எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு உங்க பாஷையில ஜக்கம்மா சொல்றான்னு சொல்லணும். அதெல்லாம் நான் பக்காவா ஃபில்அப் பண்ணிக்கிறேன். நீங்க கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க, நான் டயலாக் எல்லாம் பிச்சு உதறிடுவேன். அதான் அந்த பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கு, அந்த குட்டை உடைச்சு விடணும். சரிங்க, பார்த்து பண்ணிக்கலாம். டேய், கால் சீட்டி நீங்க எப்படி இருக்குதுன்னு பாரு. 1 2 3 4 12 பாஸ். இன்னைக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பாஸ். மொத்தம் 15 வீடு. ஐயோ ஆமா மேடம், சாரி மேடம், நீங்க ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. நிஜமாவா சொல்றீங்க? ஏங்க நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? வேணா டைரியை பாருங்க. மேடம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நான் பயங்கர பிஸி. அவன் பிடிக்காதவெல்லாம் பயம் காட்டுறதுக்கு என்னதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி மேடம், நம்பி வந்துட்டீங்க, போனா போது. உங்க விஷயத்த இன்னைக்கே முடிச்சு விட்டுறேன். எந்த ஏரியா சொல்லுங்க? சுப்பிரமணிய தெரு. சுப்பிரமணிய தெரு பாஸ். ஒரு நிமிஷம் இருங்க, அதே தெருவில் இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு பாஸ். ஓ மேடம், அதுவும் குழந்தை மேட்டர் தான் மேடம். அந்த வீட்டு பொண்ணு உண்டா இருக்குது, புருஷனுக்கு பிடிக்கல, அத கலைக்க சொல்றான். பொண்டாட்டிக்கு பெத்துக்க ஆசை, அதான். அந்த குழந்தை யோகமான குழந்தை, அது பிறந்தா குடும்பத்துக்கு யோகம் கொட்ட போகுதுன்னு சும்மா அடிச்சு விடணும். சரி, அதோட சேர்த்து உங்க மேட்டரையும் முடிச்சு கொடுத்துறேன். இதுவும் குழந்தை விஷயம் தானே? ஆமாங்க, ஆனா இந்த கான்செப்டே வேற. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அமௌண்ட் எவ்வளவு தருவீங்க? அமௌண்டா? குறி சொன்னா அரிசி நெல் தானே தருவாங்க. மேடம் அதெல்லாம் பழைய காலம் மேடம், இப்பெல்லாம் டிஜிட்டல் இந்தியாவா மாறி போச்சு. நீங்க உங்க போன் நம்பரை தம்பிக்கிட்ட கொடுங்க, இவன் அக்கவுண்ட் நம்பரை அமுச்சு விட்டுருவான். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? சாதாரணமா நான் சொல்ற விஷயத்துக்கு ரேட்டு வேற, நீங்க சொல்ற விஷயத்துக்கு தனி ரேட்டு. அதனால ஒரு 5000 rupees போட்டு விட்டுருக்கு மேடம். மொபைல் பேங்கிங்லாம் இருக்குல்ல மேடம்? இருக்கு. சரி, உங்க நம்பரை தம்பிக்கிட்ட கொடுங்க. டேய், நம்பர் வாங்க. உங்க நம்பர் சொல்லுங்க.
90 90 197 197 09 09 349. 349. ஓகே. சரிங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓகே மேடம், அனுப்புங்க. ஆனா பணம் கிரெடிட் ஆனாதான் நான் வருவேன். சரியா? சரி, நான் அனுப்பிடுறேன். நல்லதுமா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கவலைப்படாத போங்க மேடம். கரெக்டா முடிப்பா. ஏய், என்னடா பாக்குற? மேடம் கரெக்டா பணத்தை அனுப்பிச்சிருவாங்க. நீ போய் டிஃபன் எடுத்து வை போ. சரிண்ணே. கட்டிக்கிட்டவன் கண்டுக்கல, காலமும் கை கொடுக்கல. நல்ல காலம் பறக்க போகுது, நல்ல காலம் பறக்க போகுது. அந்த மவராசி அழுத கண்ணீரு ஆறா ஓடிச்சு. விதிவசம் விழுந்த வாழ்க்கைக்கு விடிவும் இல்ல, தூரத்து நம்பிக்கையா விடிவெள்ளியும் இல்ல. கடல்ல வழி தப்புன களமா பாவியவ வாழ்க்கை தத்தளிச்சு நிக்க. என்ன பாரு, அபசகனமாவே சொல்லிட்டு இருக்கான். மனசே சரியில்லைப்பா. காலமும் கடவுளும் அவளை கைவிட்டாலும் அவன் கணவன் கைவிடல. அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தான். கேட்டுக்க தாயே, கேட்டுக்க. உன் சங்கடத்தை சரி பண்ண வந்த சாமி உன் வாரிசு. இந்த வீட்டை விளங்க வைக்க வந்த செல்வம் அது. பார்ட்டிங்க பரிசோட வராங்க. நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இன்னும் 2-3 பிட்டா சேர்த்து போடுவோம். காசாதி ஆசை, வீராதி வீர, மண்ணாலும் மண்ணாதி மண்ண இந்த வீட்டுக்கு வாரிசா வரப்போறான். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. வணக்கம் ஐயா. ஏப்பா, எங்களுக்கு நல்ல வாக்கு சொன்ன, மனசு நிறைஞ்சிருக்கு. ஐயா இந்தா. அண்ணா, உங்க சந்தோஷத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, என் சந்தோஷத்துக்கு நானும் கொடுக்கணும்ல. குடு தம்பி, குடு. இந்தா எல்லாத்தையும் வச்சுக்க. ஐயா, அப்பா, என் பங்குக்கு நானும் கொடுக்கணும்ல. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அள்ளி அள்ளி தரீங்களே ஐயா, அள்ளி அள்ளி தரீங்களே ஐயா. நல்ல காலம் பறக்க போகுது, நல்ல காலம் பறக்க போகுது. நீங்க சொன்னதுக்கு மேல 7-8 பிட்டு எக்ஸ்ட்ராவே போட்டேன். அதுக்கான ரியாக்ஷன் அப்பவே பாத்தீங்கல்ல. உங்க வீட்ல எல்லாரும் அன்பளிப்புக்கு மேல அன்பளிப்பா கொடுத்து அசத்திட்டாங்க. ஆனா நீங்க தான் ஒண்ணும் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க. ஏமாத்தலாம் இல்ல, ஆனா உனக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும்னு தான் நேராவே வந்திருக்கேன். அப்படியா மேடம்? இங்கே தரவா இல்ல வீட்டுக்குள்ள வந்து தரவா? ஆமா மேடம், வெளியில இருக்க யாராவது பாத்துட்டு போறாங்க. நீங்க வீட்டுக்குள்ளே வந்து கொடுங்க. வாங்க மேடம், வாங்க கேஷியர் சார், வாங்க. யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் அடிங்க. நல்லா அடிங்க. ஐயோ இல்ல குடா. இனியா, நாங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கோம். நீ ஏதாவது பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிரு. ஆமாண்டா, அப்புறம் நாளைக்கு பேரு வைக்கும் போது என்கிட்ட கேட்காம வச்சிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. நீ ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு நிம்மதியே இல்ல, ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கல, என் புள்ள பேரு கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி வைக்கலன்னு சொல்லக்கூடாது. மனசுல ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிடு. ஆமா, இருக்கு. பாண்டியன். என்னடா நீ பாண்டியன்னு சொல்ற? இது ராசத்தியோட அப்பா பேரு தானே? ஆமா பெரியமா, அதுக்காக தான் சொன்னேன்.
ஏன்னா ராசாத்திக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே. அப்பா தான் கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. அதனால குழந்தைக்கு அவ அப்பா பேரை வச்சா அவ அப்பாவே கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. அவ அப்பாவை தன்னோட பையன் ரூபத்துல பாப்பால. சூப்பர்ரா. நானே என் நண்பன் பேரை மறந்துட்டேன். ஆனா நீ உன் மாமனார் பேரை மறக்கல. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? சரிதான் பாரி. பரவாயில்லடா, நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கியே. அவன் ஆசைப்பட்டபடி இந்த பெரிய வச்சிடலாம். பாரு, குழந்தை மாதிரி ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறது. என்னாலதான் நிம்மதியா தூங்க முடியல. ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளேயே போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்ல, மனசுல எதுவுமே இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏய் ராசாத்தி, சீக்கிரமா வா, டைம் ஆகுது பாரு. இது வந்துட்டேங்க. ஸ்கூல் வேன் வந்துரும். ஜோ ஜோ ஜோ, சீக்கிரம் வாடி. வரேன் வரேன். சரி 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 சரி. ஒண்ணும் இல்ல. வடக்கண்ணா. உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? சோறு கூட ஊட்டாம? ஓ சரி மாமா. வேன் வந்து நின்னுட்டு இருக்கல, வெயிட் பண்ணிட்டே இரு. சாப்பிடு. சரி சரி சரி. பட்டுக்குட்டி, ஸ்கூலுக்கு போகும்போது அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகணும். எப்பவும் மறக்காம முத்தம் கொடுத்துட்டு போகணும். வசதி, என்ன பண்ற? மாமா இல்ல மாமா, இந்த நான் பாத்துக்கிறேன், போகும்போது ஊட்டிக்கிறேன். வா 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 வா, அப்பாவுக்கு முத்தம் கொடு. அப்பாவுக்கு கொடுத்தீங்களா? இப்ப அம்மாவுக்கு கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். இப்ப அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் டாடா சொல்லுங்க. ஓகே பை. ஓகே பை பை பை. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? சாப்பிடாம எதையோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லம்மா. இல்லையே, ஏதோ மனசுல ஓடுது, அத நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. மறைக்காம என்னன்னு சொல்லு. அது அது வந்து சும்மா ஒரு கனவுமா. கனவா? சரி சொல்லு. அப்படி நீ ரசிச்சு சிரிக்கிற அளவுக்கு அந்த கனவுல என்ன வந்துச்சு? அது எனக்கும் ராசாத்திக்கும் 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. அட, 2 அச்சசல் ஒரே மாதிரி இருக்குமா. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நானும் ராசாத்தையும் படாத பாடுபடுறோம். ஒரு வழியா எப்படியோ 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. கரெக்டா 2 குழந்தையும் ஓடி வந்து எனக்கும் ராசாத்துக்கு முத்தம் கொடுக்குது. அப்புறம் அதுக்குள்ள கனவு கலைஞ்சு எழுந்திருச்சிட்டேன். திருட்டு பயலே, மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை, அதுவும் 2 குழந்தைங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். டேய், மனசுக்குள்ள ஆசை இல்லாமல கனவு வரும்? ரெட்டை புள்ளையோ ஒத்த புள்ளையோ நல்லபடியா பிறக்கணும். நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்னம்மா? உனக்கு பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற? அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், ஆனா அது எப்படி இருக்கணும்? அம்மா, அள்ளி கொடுக்கறதுல என் அப்பா மாதிரியும், வெட்டி கொடுக்கறதுல பெரியப்பா மாதிரியும், எதையும் கண்டிக்கிறதுல பெரியம்மா மாதிரியும், அப்புறம் அழகுலையும் அறிவிலையும் உன்ன மாதிரியும், அப்புறம் எது நடந்தாலும் ரொம்ப பொறுமையா இருக்கிறதுல ராசாத்தி மாதிரியும் இருக்கணுமா. பரவாயில்லடா, நீ அப்பாவாக போறேன்னு உடனே பேச்செல்லாம் பெரும் பேச்சா இருக்கு. ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்ட. குழந்தையோட துடிப்பை காது வச்சு கேட்கலான்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கூட நிறைய படத்துல பாத்துருக்கோமே, குழந்தையோட துடிப்பெல்லாம் கேட்கும்ல. நானும் இப்ப காது வச்சு கேட்கவா? ஐயோ, உள்ள ஒண்ணும் இல்ல. இருந்தா தானே குழந்தையோட துடுப்பு சத்தம் கேட்கறதுக்கு. மாமா காது வச்சு கேட்டு ஒன்னும் கேட்கலன்னு ஏதாவது குழப்பம் ஆயிட போகுது. ஆத்தா, நீதான் காப்பாத்தணும்.
அம்மா கேக்குதுமா? அம்மா அம்மா கேக்குதுமா? ஹார்ட் பீட் கேக்குதுமா? நிஜமா? நீ கேட்டு பாரு. வா கேட்டு பாருமா. அம்மா உதைக்கிறாமா. ஹார்ட் பீட் டிக்கெட் டிக்கெட் கேக்குது. எல்லார் மனசுலயும் அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அதான் நீதான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். என் புள்ள 30 நாள்லயே துடிக்கிறான். என்ன மாதிரி தானே இருப்பான் அவனும் ஃபாஸ்டா. வா 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 வா. இதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது ராசாத்தி. இது ஒரு அப்பனுக்கான ஃபீல். முதல் முறையா நான் ரொம்ப பொறுப்பா ஃபீல் பண்றேன். பொறுப்புணர்ச்சியும் வந்திருக்கு, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம பெரிய விருந்து வச்சு இதை கொண்டாடுறோம். சரி மாமா, பெரிய விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ராசாத்தி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன அத்தை? இல்ல, என்னதான் மருத்துவச்சி வச்சு நாடி புடிச்சு பார்த்து உறுதி பண்ணிக்கிட்டாலும் எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் ஒரு தடவை செக்அப் பண்ணி உறுதி பண்ணிக்கிட்டா நல்லதுதான். இந்த வாரமே போய் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்து நாம கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன? இதுக்குதான் நான் கட் பண்றேன்னு சொன்னேன். இரு, என்ன பண்ணுவேன்? அம்மா என்னமாச்சு? ஐயோ, கை கட் பண்ணிக்கிட்டாடா. இவ்வளவு எதுக்குமா கட் பண்ண சொன்ன? நான் சொல்லலடா, அவளே தான் கட் பண்றேன்னு சொன்னா. ரத்தம் வருது. என்னம்மா குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா. நீ வா. மா ரத்தம் வருது பாருமா. நீ வா. ஐயோ ஐயோ அம்மா, ரத்தம் நிக்காம வருதுமா. ஏதாவது பண்ணுமா. சும்மா மண்ணு வந்து நின்னுட்டு இருக்காத. போமா. இருடா, நான் பச்சையில பறிச்சுட்டு வர. அதை வச்சு கட்டினா ரத்தம் நின்னுடும். போ போ. ராசாத்தி, என்னாச்சு? காய் கட் பண்ணும்போது தெரியாம கைய கட் பண்ணிக்கிட்டேன். ஐயோ, பார்த்து பண்ணக்கூடாதா? ஒண்ணும் இல்ல கண்மணி, தண்ணியில கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருந்தா ரத்தம் நின்னுடும். ராசாத்தி, நீ இதுல கை வச்சுட்டே இரு, ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதை பார்த்தா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கண்ணை மூடிட்டு இதுல கை வை. சரி கண்மணி, கண்ணை மூடிக்க. எரியுது கண்மணி. அப்படிதான் ராசாத்தி, சரியா போயிடும். ஐயோ, எரியுது. ஏய் இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கைய உள்ள வை. கைய உள்ள வை. அப்படிதான். முடியல கண்மணி, உள்ள வை. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ராசாத்தி. முடியல. ஐயோ, எவ்வளவு ரத்தம். ரசாத்தி, ரசாத்தி, முடியல. ரசாத்தி, என்னாச்சு? இவ்வளவு ரத்தம் போயிருக்கு. ரசாத்தி, நீ வா, நீ வா. வா வா, மெதுவா. நம்ம டாக்டர் கிட்ட போயிடலாம். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். அதான் ப்ளீஸ் டாக்டர் பாருங்க. என்னது, கன்சீவா இருக்காங்க? ஆமா டாக்டர், செக் பண்ணி பாருங்க. பாருங்க. என்ன கன்சீவ்னு சொல்றீங்க? நாடி துடிப்பு பார்த்தா அதுக்கான அறிகுறியே இல்லையே. அம்மா, இவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. போலி டாக்டர். கொஞ்சம் சும்மா இருடா. என்னப்பா? இங்க பா தம்பி, நீ உண்மையா டாக்டரா இல்லையானா எனக்கு தெரியாது. ஆனா எங்க மருமக உண்டாயிருக்குது நிஜம். சும்மா ஏதாவது உளறிவிக்காத. இது யாரு விடுன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்கிற. மரியாதையா உண்மையை சொல்லிடு.
டேய் டேய் ஐயோ நான் சொல்லிடுறேங்க உண்மையை சொல்லிடுறேங்க. ஆவி பையன் நம்மள போட்டு கொடுத்துருவானோ? நான் டாக்டர் இல்லைங்க, கம்பவுண்டர். 10 வருஷமா கம்பவுண்டர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோத்துக்கு அப்படியே எட்டி பிடிச்சிருக்கீங்க. போலி டாக்டரா இருந்துட்டு என் பொண்டாட்டி பாசமா இல்லைன்னு சொல்றியா? எல்லாம் அடிச்சு கொல்லுடா. இனி என்ன கேளு என்னடா? யோ மறுபடியும் இந்த ஊர் பக்கம் ஒண்ணு பார்த்தேன் வெட்டி பொலி போட்டுருவேன். வெளியே போய் ரசதி ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, சரியாயிடும். சரியா? மாமா குழந்தை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை கூட தாங்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? இனி என்னோட அக்கறை பாசம் எல்லாம் உன் மேல இல்ல. என்ன கண்மணி சொல்ற? ஆமா, இனி என் பதறினது பாசமா இருந்தது எல்லாம் உன் மேல நினைச்சியா? அது உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக. நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. சின்ன காயம் உன் கையில பட்டதுக்கே இப்ப இவ்ளோ துடிச்சு போறாரு. இதே குழந்தை உண்டாகாம இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நல்லா யோசிச்சு பாரு. ஏய், காய்கறியை பார்த்து கட் பண்ண வேண்டியதானே? டேய், கையில ரத்தம் வருதுடா. போய் ஏதாவது பேண்டேட் எடுத்துட்டு வா போ. அம்மா, சின்ன காயம் தானம்மா, கையை கழுவிட்டு துணியை கட்டி விடுமா, சரியா போயிடும். இதுக்கு போய் கத்தி கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ராசாத்தி, யோசிச்சு பாத்தியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நீ இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. குழந்தை இல்லைன்னா இனி என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. பழைய மாதிரி உன்னை கண்டுக்காம ஒதுக்கி வைப்பாரு. அத மறந்துட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷப்படுற. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பார்த்து நடந்துக்க ராசாத்தி. இன்னைக்கு என் கையில காயம் பட்டதுக்கு இந்த பதறீங்களே. டாக்டர் கூப்பிடுறீங்க, அத பண்றீங்க, இத பண்றீங்க. இதெல்லாம் என் மேல உள்ள பாசத்துலயா மாமா? ஏன் ரசதி இப்படி கேக்குற? ஒண்ணும் இல்ல மாமா, இப்பெல்லாம் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆனா சொல்லு, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒண்ணும் இல்ல மாமா. அதான் ஏதோ ஒண்ணு உன் மனசுல துணி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டல, கேளு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இத பாரு ரசாத்தே, நடிக்காத. ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு உன் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல, கேளு மரியாதையா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டு கோச்சுக்காதீங்க. ஓ, தப்பா எடுக்கல. நீ பேச வந்தது தப்பா தான் இருந்துச்சு. ஏய், என்னென்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சியா? இப்ப நீங்க என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது என்ன இப்படி பாத்துக்கிட்டீங்களான்னு தானே கேட்க வந்த. எல்லாமே இந்த வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தானே நீ கேட்க வந்த, அதானே? இல்ல மாமா. ஏய், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆமா மாமா. ஏண்டி, உன் மேல உள்ள கோவத்தெல்லாம் மறந்துட்டு உன்னை அக்கறையா பாத்துக்கிட்டா, ஆனா நீ என்னையே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிற. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஆமாண்டி, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தான் நான் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறேன். போதுமா? இப்ப நீங்க காட்டுற பாசம், அன்பு, அக்கறை எல்லாம் குழந்தைக்காக தானா? அப்போ
ஒருவேளை விதி வசத்தால இந்த குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஒதுக்கி தள்ளிடுவீங்களா? ஏண்டே குழந்தையே இல்லாம போகுன்னு சாபமா கொடுக்குற. இன்னொரு தடவை இந்த மாதிரி அபசகுணமா பேசுன சாவடிச்சிருவேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. டேய் இனியா, அவ கேட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்குப்பா. இதுக்கு முன்னாடிலாம் நீ அந்த பிள்ளைகிட்ட இந்த மாதிரி பாசமா நடந்திருக்கியா? இப்போ ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னு உன தானே தாங்குன்னு தாங்குற. எங்க குழந்தை இல்லைன்னா திரும்பி மாமா பழைய மாதிரி நம்மளை கண்டுக்காம போயிருவாரோன்ற ஒரு ஏக்கத்துல அந்த பிள்ளை கேட்டிருக்கு. டேய், அதுக்குன்னு குழந்தை இல்லாம போச்சுன்னா அது இதுன்னு அபசகுணமா பேசுவாளா? சரி விடுறா. அவளும் ஏதோ தெரியாம கேட்டா, நீயும் தெரியாம அடிச்சிட்ட. என்ன கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணிருக்கணும். பாவுண்டா ராசாத்தி. ஆமாண்டா, நானும் யோசிக்காம தான் கோவத்துல அடிச்சிட்டேன். இப்ப நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. பாவண்டா ராசாத்தி. அவளை சமாதானம் பண்ண ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. என்ன ஐடியா? இனியா, பேசாம மல்லிகைப்பூ வாங்கிட்டு போடா. அதுதானே அந்த பிள்ளை எப்பயும் உன்கிட்ட கேக்குறது. வேணா அல்வா வாங்கிட்டு போ. டேய், அல்வாவும் வேணாம் மல்லிகைப்பூவும் வேணாம். நீ அந்த பிள்ளைகிட்ட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசுறா, அது போதும். குழந்தை இல்லாம போச்சு நானு அத சொன்னதுக்கே இவ்ளோ கோவப்பட்டு அடிச்சிட்டு போறாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. நான் எதுவுமே பண்ணாம அவரை நான் அடிச்சிட்டு போனதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா டோரா, தப்பு என் மேலதான். தெரிஞ்சேதான் நான் மாமாவை கோவப்படுத்திட்டேன். நல்லா என்கிட்ட அன்பா இருந்த மாமாவை என்ன அடிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். தப்பு என் மேலதான். மாமா வந்தா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பவாவது மாமா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறாரான்னு பாப்போம். சாரி ராசாத்தி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல மாமா, தப்பு என் மேலதான். நான் உங்ககிட்ட குழந்தைய பத்தி பேசி கோவப்படுத்திருக்க கூடாது. இல்ல, நானும் உன்னை கை நீட்டி இருக்க கூடாது. நானும் உங்க பாசத்தை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அண்ணா, அது என்ன வளையல்? எந்த வளையல்ப்பா? அதானே கருப்புல பூ போட்ட மாதிரி இருக்கு, அந்த வளையல். ஓ, இதுவா? இதுதானே. இது சமாதான வளையலுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆகாம இருந்து அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருந்தா இந்த வளையல போட்டா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த வளையல் கொடுங்க. இந்த வளையல் கண்மணி கைக்கே பத்தாது, ராசாத்திக்கு எப்படி பத்தும்? என்னங்க நீங்க எல்லா வளையலும் சின்ன சைஸாவே வச்சிருக்கீங்க? டேய், ராசாத்தி உருவம் தாண்டா பெருசு, கை சின்னதுதான்.
இந்த ராசாத்தி இதை போட்டு பாரு. என்ன ராசாத்தி? அத்தை போகல அத்தை. நான் தான் சொன்னேன்ல கையில போகாதுன்னு. என்னங்க நீங்க அற்புத வளையல அபூர்வ வளையல்னு சொல்றீங்க, ஆனா சின்ன சைஸ் வளையலாவே வச்சிருக்கீங்க. அது அதெல்லாம் போகும், நான் முயற்சி பண்றேன். கூட டேய் போகாதுடா இனியா. இருண்ண ட்ரை பண்ணி பார்க்கறேன். அப்புறம் உன் இஷ்டம். போயிடுச்சு பாருங்க. டேய் என்னடா திடீர்னு 2 பேரும் பேக் கைமா வந்து நிக்கிறீங்க? என்ன ராசத்தி, எங்க கிளம்பிட்டீங்க? தெரியல மாமா. மாமா தான் எங்கேயோ சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. என்னடா எங்க கிளம்பிட்ட? அம்மா, ராசாத்தி வீட்டுக்குள்ளேயே இருக்கா, வெளியே போனதே இல்ல. அப்படியே போனாலும் கோயிலுக்கு தான் போறா. வெளியில எங்கேயும் அவன் சுத்தி பார்த்ததே இல்ல, நானும் வெளியில கூட்டு போனதில்ல. அதான் அவளை வெளியில கூட்டு போய் சந்தோஷப்படுத்தலான்னு இருக்கேன். அவ எந்த ஏக்கமும் கவலையும் இல்லாம இருந்தா தானே அவளுக்கு பிறக்க போற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். சரி, அதுக்குன்னு எங்க கூட்டிட்டு போற? இது வந்து கோவாக்கு போலான்னு இருக்கோமா. கோவாவா? 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 அப்படியே கோவா போற வழியில உள்ள எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டு நானும் அவளும் கோவால 3 நாள் தங்கி ஜாலியா இருந்துட்டு வரலான்னு போறோம். இனியா, பொண்டாட்டிய வெளியூருக்கு கூட்டு போறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அவ உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கோவா வரைக்கும் கூட்டு போறதெல்லாம் ரொம்ப ஓவருப்பா. சரி, 2 பேரும் போயிட்டு சந்தோஷமா வாங்க. அண்ணா சும்மா இருங்கண்ணே, நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. அவனே உருப்படியா இப்பதான் ஏதோ பண்றான். டேய், பணம் ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாமா, என்கிட்ட இருக்கு. அண்ணா கலக்குண்ண. அண்ணி, உங்க வயித்துல பையன் வந்தாலும் வந்தான், உங்களுக்கு யோகம்தான். ஹே போங்க, தூர ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவன், நம்ம ஒரு பிளான் போட்டா இவன் ஒரு பிளான் போட்டிருக்கான். உண்மையாவே இவன் மாசமா இருக்கான்னு நினைச்சு ரொம்ப பாசமா இருக்கானே, உள்ளங்கையில வச்சு தாங்குறானே. அதுவும் இல்லாம இப்ப கோவாக்கு வேற டூருக்கு போறேன்னு சொல்றான். கோவா வேற ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற ஏரியா. அங்க போய் இவங்க 2 பேரும் ஜாலியா இருந்து நம்ம போட்ட டிராமா மாறி அவ உண்மையாவே கன்சீவ் ஆயிட்டா என்ன பண்றது?